வள்ளுவர் சொன்னாரு நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு. ஆனா நான் சொல்றேன் விளம்பரம் இன்றி அமையாது உலகு. நீ விளம்பரத்தை நிறுத்தினு வச்சுக்கவே இந்த உலகமே இயங்காது. நீ ஏன் இப்ப இந்த மைக்கு தூக்கிட்டு வந்த? உனக்கு யூடியூப்ல விளம்பரம் வருது, அது மூலமா காசு வருது. காசு கிடைச்சா போதும்பா, என்ன வேணா விளம்பரம் போடுவாங்க, அதன் மூலமா என்னத்தை வேணா திருடுவாங்க மக்கள்கிட்ட இருந்து. இந்த விளம்பரத்தை நிறுத்தினு வச்சுக்கவே இந்த யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இந்த ஆன்லைனு, இந்த ரொசுக்கு, டிவி, நியூஸ் பேப்பர் எதுவுமே கிடையாது. விளம்பரத்தை மட்டும் நிறுத்தின இதுல எவனுக்கு வருமானம் வராது. அவன் வேலையை பார்ப்பான். இந்த கார்பரேட் கம்பெனிலாம் இருக்குல்ல, அதை இதையும் சொல்லி ஏதாவது பொய்ய புரட்ட சொல்லி நடிகர்களை ஃபுல்லா நடிக்க வச்சு எல்லாத்தையும் வித்து தள்ளிடுறேன். பாவம் இந்த ஏழப்பட்ட மக்கள். படிச்சவன் கூட அதை நம்பி வாங்குறானா பாத்துக்கவே விளம்பரத்தை. விளம்பரத்துல வந்தா போதும். ரொம்ப கவலையா இருக்குப்பா எங்களுக்கெல்லாம். நீங்க ஒன்னும் சிந்திக்க மாட்டேன்றீங்க. ஏன் எப்படி சிந்திப்பீங்க நீங்க? உங்க மூளையதை நீங்க கடன் கொடுத்துட்டீங்களா ஒரு முதலாளிக்கு? எங்களை மாதிரி இப்படிலாம் சிந்திக்க முடியுமா? நாங்க வெட்டி இல்லாம வேலை இல்லாம இருக்கோம், சிந்திக்கிறோம், இப்படிலாம் சிந்தனை வருது. ஆனா நீங்க இத பத்தி கவலைப்படுறது இல்ல. என்ன போட்டாலும் வாங்குறீங்க, அதுல என்ன சொல்றாங்களோ அதை வாங்கி திங்கிறீங்க. இப்படிலாம் இருந்தா உங்களுக்கு தானப்பா நோய் நொடி வரும். பிச்சைக்காரன் எங்களுக்கு என்ன நோய் நொடி வரப்போகுது? நாங்க குளிக்க தேவையில்லை, பல்லு விளக்க தேவையில்லை, சும்மா ரோட்ல தூங்குவோம், எங்களுக்கு ஒரு நோய் நொடி வராது.